அமெரிக்காவின் சில மாகாணங்களில் ஒருவர் மரணத்தில் அவரின் சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க எஸ்டேட் வரி, பரம்பரை வரி என இருவகையான வரி வசூலிக்கப்படுகிறது. இதை மரண வரி என்றும் சொல்லுவார்கள். அமெரிக்காவின் இந்த வரிமுறை இந்தியாவில் விவாதிக்கப்படுவதற்கான காரணம், காங்கிரஸ் கட்சியின் ஓவர்சீஸ் தலைவர் சாம் பிட்ரோடா 100 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துடைய நபர் மரணத்தில் அவருடைய வாரிசுக்கு 45% சொத்துக்கள் மட்டுமே கொடுக்கப்படும். 55% சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். இது சுவாரஸ்யமான சட்டம். இந்தியாவில் இதுபோல் இல்லை. இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் என பேட்டி ஒன்றில் சாம் பிட்ரோடா கூறியிருந்தார். In America, there is an inheritance tax. So if, let's say, one has $100 million worth of wealth, and when he dies, he can only transfer probably 45% to his children. 55% is grabbed by government. Now that's an interesting law. It says you in your generation made wealth, you are leaving now, you must leave your wealth for public. Not all of it, half of it. Which to me sounds fair. In India you don't have that. இந்த கருத்து தேர்தல் நேரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் இந்த கருத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். உண்மையில் அமெரிக்காவில் பரம்பரை வரி என்பது என்ன? எஸ்டேட் வரி, பரம்பரை வரி இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ்டேட் வரி என்பது இறந்தவரின் மொத்த சொத்து மதிப்பின் மீதான வரி. 2024ஆம் ஆண்டு வரிவிலக்கு தொகையின்படி 108 கோடி ரூபாய் சொத்துக்கு மேல் மட்டுமே எஸ்டேட் வரி வசூலிக்கப்படுகிறது. மொத்தம் இருக்கும் 50 மாகாணங்களில் 12 மாகாணங்களில் மட்டுமே எஸ்டேட் வரி உள்ளது. இந்த வரி சதவீதம் வெவ்வேறு மாகாணங்களுக்கு மாறுபடும். கல்வி, உள்கட்டமைப்பு, மருத்துவத்துறைக்கு இந்த வரி பயன்படுத்தப்படுகிறது. பரம்பரை வரி என்பது வாரிசுகள் பெறும் சொத்துக்கள், பணத்தின் மீதான வரி. இந்த வரியை வாரிசுகள் செலுத்துவார்கள். குறிப்பிட்ட சொத்துக்கு பல வாரிசுகள் இருந்தால் வரிவிலக்கு அடிப்படையில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வரி செலுத்த வேண்டும். இது 6 மாகாணங்களில் நடைமுறையில் உள்ளது. அமெரிக்காவின் மேரிலாண்டில் மட்டுமே எஸ்டேட் வரி, பரம்பரை வரி இரண்டும் நடைமுறையில் உள்ளது. மேலும் இந்த வரிச்சட்டம் சாதாரண மக்களுக்கு பொருந்தாது. பெரும் பணக்காரர்கள் மரணத்திற்கு பின் அவர்கள் சொத்தில் வாரிசுகளுக்கு உரிமை உள்ளது போல் அவர்கள் சம்பாதிக்க உதவிய சமூகத்திற்கும் உரிமை உள்ளது என்ற அடிப்படையில் இந்த வரி வசூலிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த சில மாகாணங்கள் படிப்படியாக இந்த வரி முறையை ரத்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.